அவர் கோட்டை தாண்டி போய் தான் நிற்பார். ஏன்னா அப்படின்னா தான் அவங்களால நிம்மதியாக நைட்டு தூங்க முடியும். இப்போ சும்மா அப்படியே காட்டு போலாம் தானே வந்தேன். இருக்காங்களா இப்போ மேலே? போயிடுமா, போயிட்டு வரா. இதனால் எதுக்கு கல்மண்டபம் பேர் வந்து சே, எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ண வேண்டிய விமானிட்டு வேற எவனா பண்ணிடுறாங்க. அப்படியே ஒன் வேலையே ஏறு. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் எங்கே போனோம்? மெரினா பீச். அதனால சரி இந்த வாரம் N4 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் போட்டு பார்க்கலாம் தான் பார்த்தேன். வேணாம், டாஸ்க் போட்டு பார்த்து திரும்ப மெரினா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்பவும் மெரினாவா போக முடியும்? அதனால தான் சரி போன வாரம் தான் மெரினா போயிட்டேன்ல, இந்த வாரம் N4 போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன் வேலையே ஏறு. நீ ஏறு, அட பின்னாடி நீ ஏறு. அட பின்னாடி ஒரு இன்னொருத்தன் ஏறான் பாரு, வடக்கன் மாரி ஏறான் பார்க்கறதுக்கு. அது லைனாக ஏறுவானுங்க. சே, எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ண வேண்டிய விமானிட்டு வேற எவனா பண்ணிடுறாங்க. வீடியோ எடிட் பண்ணி போடுறப்ப ஃபுல்லாகவே இந்த காற்று சவுண்டு தான் கேட்குது. நானும் வைசர் போட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்பண்டபம் வந்துட்டோம். கல்பண்டபம் சிக்னல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக மண்டபமாக தான் இருக்கும். நைட் நேரத்தில் வந்தால் ஃபுல்லாக மண்டபம் தெரியும். இந்த பாருங்க, இங்கே ஒரு மண்டபம். இதனால் எதுக்கு கல்மண்டபம் பேர் வந்து ஒரே நிறைய அதிகமாக மண்டபமாக இருக்கிறதுனால கல்மண்டபம் வந்துச்சோ? அது கூட வெறும் மண்டபமும் வந்திருக்கலாமே. எதுக்கு கல் மண்டபம்னு பேர் வந்துச்சு? தம்பி, இன்றைக்கும் உனக்கு ஒரு 100 சில்லரை தான் போடுவேன். எப்படியும் பெட்ரோல் 110 120 தான் போடுவேன். அதனால் கோச்சிக்கூடாதுன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், 110 120 தான் போடுவேன். அப்புறம் கோச்சிக்க போகிறேன். நான் தலைவர் கேமராவே பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, உன்னை யூடியூப்பில் போட போகிறேன் தாத்தா. இதே கொஞ்ச நேரம் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா உன் யூடியூப்பில் போட்டுருவேன். 120க்கா? 120 120 ஜிபேக்கா? தம்பிக்கு ஒரு 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எப்படின்னா போயிட்டு வரலாம். வந்துட்டு ஈவினிங் டன்ஸை ஓட்டலாம். அந்த அளவுக்கு இருப்பார். வந்தாச்சு, பக்கத்தில் N4 பக்கத்தில் வந்தாச்சு. பக்கம்தான். இங்கேருந்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். எங்கன்னா காசிமேடு சிக்னல் வர போகிறோம். இப்படி கேப்பு போயிடுமா, போயிட்டு வரா. கேப்பு. அவ்வளோதான். காலை வைக்காமல் ஊனாமல் வந்தாச்சு. கோட்டை தாண்டக்கூடாது, ஏன்னா அது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட். அவர் கோட்டை தாண்டி போய் தான் நிற்பார். ஏன்னா அப்படின்னா தான் அவங்களால நிம்மதியாக நைட்டு தூங்க முடியும். இவ்வளோ பேர் இங்கே பின்னாடி நிற்கிறாங்களே, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அப்படியே போங்க, ஒருத்தனா போயிடுங்க. அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து இன்னும் ஒரு 5 மீட்ரு முன்னாடி நிற்கிறீங்க. அதில் எங்கே முந்தின்னு போயிடுவீங்களா? அவ்வளோ உங்களுக்கு அர்ஜென்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால அதாங்க காசிமேடு சிக்னல். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பே வந்து N4 தான். காசிமேடு வந்துட்டா ஒரு வாசனை வருங்க. மீன் அது ஒரு சில பேருக்கு வாசனை, ஒரு சில பேருக்கு நாத்தம். இந்த கருவாடு நாத்தம், மீன் நாத்தம், நாத்தம் அடிக்குங்க. அதிலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம காசிமேடு ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ வந்துட்டோம், N4 வந்துட்டோம். சூப்பர். அப்படியே என் கூடயே சேர்ந்து போயிடலாம். அவனுக்கு 3 பேர் போகிற வரைக்கும் கம்முன்னு தான். அப்படிதாங்க. இதாங்க N4 என்ட்ரன்ஸ் தான் இப்படி இருக்கும். உள்ளே நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸ் போகிறப்ப அப்படியே பாருங்கள், ஒரு வைப்ரேஷன். என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியாது. தடன்னு ஆடும். வண்டி ஒரு வழி ஆகிடும் போகுது. தடன்னு ஆடுதுங்க. ஒழுங்காக பேசக்கூட முடியல. வண்டிக்கு உயிர் அடி எனக்கு வலிக்குது. ஏன்னா அவனும் வேறு இல்லை, என்னோட தம்பி. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ட்ரி ஆகலாங்க. இப்போ தான் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப இதுக்குள்ளே தான் போயிட்டு வரலாம். பைக் அதுக்குள்ளே தான் போவோமே. இதுவே யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மீனவர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்களே. அந்த வழி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்குமே காமன் பீப்புளுக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, இந்த வழி தான். பைக்காக இருந்தாலும் சரி. இப்போ பைக் கூட அங்கே தான் போய் நிறுத்த முடியுமே, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் போக முடியாது. இதோட நிறுத்துவாங்க. இங்கேயும் ஏற முடியாது. மேலே எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னு தெரியல. இப்போ தண்ணி வந்து ரொம்ப மேலே, அது அந்த கல் தெரியுதுல, அதுக்கு மேலே வருது தண்ணி. அதனால் உள்ள பைக் அலோடு இல்லை போகுது. பைக் ரொம்ப ஆனால் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்டார்டிங்லாம் பைக் அலோடு இருந்தது. வலை போட்டுன்னு இருக்காங்களே, அதான் இந்த தெரியுதுல, அதோட தாங்க வழி. இதுக்கப்புறம் போக வேணாம், ஏன்னா வலை போட்டுன்னுக்கிறாங்க. வலை ரெடி பண்ணிக்கிறாங்க. வழியில் போய் நிறுத்தணும். நம்ம அப்படியே இங்கே நிறுத்திட்டு பைக் அங்கே நிறுத்திட்டு நான் மேலே ஏறி போய் காட்டுறேன். அப்படியே அவங்க மட்டும் இன்னும் பேசினுக்கிறாங்க. நான் அடிக்கிற ஆறுன கேட்குதா இல்லையானே தெரியல. நம்மள ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்களே. திறந்து இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு வருவோம். சும்மா பைக் எடுத்துன்னு போயிட்டு
போலீஸ்காரங்க யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். திறந்து இருக்குது. ஏன்னா இது எப்பவுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். இந்த இதுதாங்க ஈவினிங் டைம் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்கு மேலே வருங்க தண்ணி. இங்கே தண்ணி செதறி கிடக்கும். ஆனால் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கீழே போய் உட்காந்துருப்போம். வந்தாங்கன்னா லவர்ஸ்லாம் யாருனா தான் கீழே கூட்டு போயிடுவாங்க. கீழே கூட்டு போய் உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரி கீழே போய் கூட்டு போய் நின்று உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதாங்க லாஸ்ட்டு நம்ம ராஜன்ஸ். அடா அதை பொறுத்துங்க, கம்முன்னு பொறுத்துக்கணும். இந்த வண்டி ஆஃப் பண்ணிட்டு தானே சாவி, ஆனால் ஆஃப் ஆகலை. ஆடினே இருக்கும். வைப்ரேட் தெரிதா? ஸ்பீடாக இது இண்டிகேட்டர் வைப்ரேட் தெரிதா? வண்டி ஆஃப் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் சாய்ச்சாலும் வண்டி ஆஃப் ஆகுது. இப்படி சாய்க்கணும். வண்டி ஆஃப் ஆகிடுச்சா அப்படியே ஸ்டாண்டு போட்டு கீழே நிப்பாட்டுருங்க. தூங்குறா நீ என்னடா பார்த்துனே இருக்கிற குறுகுறுன்னு? என்ன பண்ணுறாங்க ஒன்று? லாஸ்ட் எண்டு. இதுக்கு சென்ட்ரல் தான் போட்டு. இந்தாண்ட இருக்கிற போட்டில் இந்த இருக்குதுல, இந்த போட்லாம் இந்த வழியாக தான் இப்படி வெளியே போங்க. இதோ போகிறாங்க பாருங்கள். இந்த வழியாக தான் போவாங்க, இந்த வழியாக தான் வருவாங்க. வேறு வழியே இல்லை இங்கே நிற்கிற போட்டுக்கு. அதனால தான் இந்த கேப். எல்லாம் மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. இருக்காங்களா இப்போ? சும்மா அப்படி காட்டு போலாம் தானே வந்தேன். இருக்காங்களா இப்போ மேலே? இல்லை அங்கே ஓப்பனில் இருந்தது, அதனால தான் வந்தேன். நான் ஓப்பன் பண்ணிட்டுலாம் வரல, அங்கே ஓப்பனில் இருந்தது. அப்படி மேலே ஓ எவ்வளோ நான் ஃபைன் போடுறாங்க? ஆனால் ஃபைன் போடுறாங்க. ஐயோ ஃபைன் போடுறாங்களா? சீக்கிரம் வண்டியை போய் நான் கீழே போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே வந்து காட்டுறேங்க. ஏன்னா டக்குன்னு வந்துட்டேன். நம்ம நேரம் ஹெல்மெட் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கிற நேரத்தில் மனசு தாங்காது, அப்படியே உடஞ்சிரும். இது ஒன்று அப்பப்போ ஆஃப் ஆகும். பார்த்துக்குங்க வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குது பார்த்துக்கிங்களா? கல் மேலே ஏறி போகலாமா? பிரின்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் இந்த பார்க்கர்ஸ் தான் வரலாம். ஃபாரினில் இருப்பாங்களா பார்க்கர்ஸ், அந்த மாதிரி ஆகலாமா? தாவி தாவி போகுமா? ஐயோ ஊந்தன சாதாரம் கேமரம் பார்த்து தான் கால் வைக்கணும்டா. இதோட இது எதிராகிட்டு, இதோட அது ஆகிட்டாங்க. பார்க்கர்ஸ்லாம் இப்படி போக மாட்டாங்கடா. நீ ரொம்ப தயங்குறடா. எனக்கு தான் தெரியும். ஹெல்மெட்டு போட்டு நிறுத்தும், கேமரா வச்சு நிறுத்தும் பயமாக இருக்குது. யாரை கத்தி நிற்கிறாங்கன்னு தெரியலையே. அங்கெங்கே கத்துறாங்க. இதுக்கே மூஞ்சி வாங்குது பயங்க. கேமரா மாட்டினுக்கிறேன், ஹெல்மெட் வேறு சுத்தமாக விசிபிள் நல்லா ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. என் கால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் கால் எனக்கு தெரிஞ்சதுன்னா எங்கே வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். தண்ணி இப்போ ரொம்ப மேலே ஏறி இருக்குதுங்க. கீழே போனால் கூட ஃபைன் தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்பீட் போட்டு போகுது, உங்களுக்கு தெரியுதா? இதோ அந்த இடத்துல இதோ இங்கே ஒரு போட்டு இருக்குதுல்ல, அதை தாண்டி ஒரு ஸ்பீட் போட்டு கோடு மாரி கலர் கலர் கோடு மாரி தெரியுதா உங்களுக்கு? அதுனாச்சும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல தான். சரி வாங்க கீழே இறங்கி நடந்து போவோம். ஏன்னா கறி இருந்ததுன்னா நம்ம பிராண்ட் எழுதலாம், சிவா 235. நிறைய பேர் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. சரி ஓகேங்க இருங்க, நான் உங்களுக்கு 360 வியூ காட்டுறேன். 4K அவ்வளோ இதுவாக இருக்காது. 360 வியூ காமிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இருங்க 360 வியூ போட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு போட்டு போகுது, இன்னொரு போட்டு வருது, பின்னாடி ஒரு போட்டு வருது. சுற்றி எத்தனை போட்டு? 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 போட்டு. 10வது போட்டு ஒன்று வெளியே போகுது இப்போ தான். ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. இன்னும் அந்தாண்ட சைடில் லாங்கெலாம் சின்ன சின்ன போட்டு இருக்குது தான் செய்யுது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற கல்லுலே எல்லாத்தோட ஹைட்டாக இருக்கிற கல் வந்து இந்த கல் தாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக நடந்து போயிட்டு வந்துட்டேன். நான் பார்த்த வரைக்கும் தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பக்கத்தில் வந்து பார்த்தாலும் சரி, இந்த கல் தான் ஹைட்டாக இருக்குது. வாங்க இந்த கல் மேலே இருந்து உங்களுக்கு ஒரு டாப் வியூ 360 வியூ ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏற முடியுமா? ஏறலாம். கல் மேலே ஏறினோன்னா கேமரா இல்லாமல் ஏறிடலாம். கேமராவோட ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டேன். ஹெல்மெட் கைட்டி வச்சுட்டு தான் ஏறினேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூ சுற்றி அப்படியே ஃபுல் வியூ காட்டுறேன். தெரியுமான்னு தெரில. அப்படியே பாருங்கள். வீட்டில் ஆரம்பித்தேன். கல், அப்படியே கடல், அப்படியே கல், அப்படியே போட்டு, அப்புறம் கடல். முடிஞ்சிருச்சா?
இவங்களாம் எப்படி தெரியுவாங்கன்னு தெரியல, ரொம்ப குள்ளமாக தெரியுவாங்க கேமராவில். சரி வாங்க தண்ணிக்கிட்ட போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணிக்கிட்ட கூட போகலாம். எப்படி கால் எங்கே வைக்கிறன்னு கூட தெரிய மாட்டேங்குது ஹெல்மெட் போட்டுனால. ஐயோ பயமாக இருக்குது கிட்ட போகிறதுக்கு. என்னடா இவ்வளோ நட்டு பார்த்தாலும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு அளவுக்கு மேலே நண்டு ஓடுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் போத்தல இந்த இது வரைக்கும் போய்க்கலாம். ஐயோ இதுக்கே தண்ணி வருது. சரி வந்ததுக்கு தண்ணி காலில் தண்ணி நினச்சிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் N4ல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது போதுன்னு சொல்லிட்டு N4லேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான், காலேஜுக்கு வாடா நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படியே அவனை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு N4லேருந்து கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்பலாம் ஃபோன் பாக்கெட்டில் தான் இருக்கும், ஆனால் இல்லாத மாரியே ஒரு ஃபீல் ஆகும். டக்குன்னு கை வச்சு பார்ப்போம். அப்புறம் பர்ஸும் அந்த மாதிரி தான். அட்டே இது எப்படா பார்த்து ஒன்வேவா? இது ஒன்வேல் தான் வந்துக்கிறாங்க நம்ம தெரியாமல். காலேஜ் ஆண்ட வந்துட்டான் போகுது, அதான் கால் பண்ணுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.